வணக்கம். ஒரு முக்கியமான செய்தி. இது வந்து மார்க்கெட்ல வந்து எப்படி ரியாக்ட் ஆகுன்றது அடுத்தது நம்ம பார்க்கலாம். பட் இவ்வளோ நாள் உலகத்துல வெறும் 4 கம்பெனி இந்த துறையில வந்து ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த துறையில வந்து மற்றவங்க யாருமே உள்ள வராத பார்த்துக்கிட்டு இருந்தாங்க உலகம் எங்கும். ஒன்று, இந்தியா வந்து க்ளோஸ் அபவுட் பல ஆயிரம் கோடி ரூபா வந்து வருஷத்துக்கு வந்து இதனால செலவு பண்ணிட்டு இருந்தாங்க, இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பொருள் வந்து 70லேருந்து 1 லட்ச ரூபா ஆகுது, 70,000லேருந்து 1 லட்ச ரூபா ஆகுது. பட் இந்தியா வரத்துக்குள்ள வந்து ஆல்மோஸ்ட் 2 லட்ச ரூபா ஆயிட்டு இருந்துச்சு. தோ எனக்கு ரிக்குவயர்மெண்ட் 10 தான் இருக்குன்னு சொன்னாலும் மினிமம் 100 200ன்ற பேட்ச்ல தான் வித்துக்கிட்டு இருந்தாங்க. வேற ஒன்றும் இல்லை. பிளெயினோட டயர்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் டயர்ஸ். இது வந்து ரெகுலர் ட்ரக் டயரோ இல்லை கார் டயரோ கிடையாது. டயர்ஸ் வந்து அது தாங்கணும், அவ்வளோ பெரிய வெயிட் தாங்கணும். அண்ட் அந்த ஸ்பீட்ல வந்து இறங்கி அந்த ஓடும் போதும் அந்த ரன்வேல நீங்க பார்க்கலாம், போட்டு வந்து தேய்ச்சி எடுப்பாங்க. மாசத்துல ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 தடவை வந்து டயர் மாற்றுவாங்க ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கும். இதை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்தியாவில். தோ மிச்சேன் வந்து இந்தியாவில் ரொம்ப நாளாக இருக்கிறாங்க. 2011 வந்து அவங்கள கேட்டப்ப ஏன் நீங்கள் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணலன்னா, இந்தியாவில் வந்து கெப்பாசிட்டி, அதாவது பையிங் வந்து தேவையில்லை, அந்த அளவுக்கு தேவையில்லை. அண்ட் இங்கே நான் போட்டால் எனக்கு வந்து லாஸ் தான் சொல்லிட்டு வெறும் யூகேல மட்டும்தான் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. உலகத்தில் 4 கம்பெனி தான் வந்து ஏவியேஷன் டயர்ஸ், அதாவது பிளெயினுக்கான டயர்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிடுச்சு. ஒன்று வந்து மிச்சைன், ரெண்டாவது வந்து குடியர், மூணாவது வந்து பிரிட்ஜ்ஸ்டோன், நாலாவது வந்து டன்லப். வெறும் அமெரிக்கா அண்ட் யூகேல இருக்கிற கம்பெனிஸ் தான் வந்து இந்த ஏரியாவை வந்து டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்ப இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சேலஞ்ச் கொடுக்கறதுக்கோசரம் ஒரு இந்திய கம்பெனி உள்ள வந்திருக்கு. கம்பெனி பேர் சொல்லிடுறேன், எம்ஆர்எஃப் டயர்ஸ். எம்ஆர்எஃப் டயர்ஸ் வந்து நம்ம தேஜஸ் ஏர்கிராஃப்ட் இருக்குல்ல, அந்த ஏர்கிராஃப்ட்க்கு வந்து அதுக்கும் வந்து நம்ம இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருந்தோம். டன்லப் தான் வந்து அதுக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இவங்க எல்லாருமே உங்களுக்கு தெரியும், மல்டிநேஷனல் கம்பெனிஸ். நாங்கள் வந்து 1, 2, 10 விற்க மாட்டோம், பல்காக தான் விற்போம். எனக்கு ரிக்குவயர்மெண்ட் வந்து 1 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு தேவைப்பட்டாலும் நான் வந்து 1 வருஷத்துக்கான பல்க் இல்லை 6 மாசத்துக்கான வாங்கி அடுக்கி வச்சுக்கின்ற ஒரு கட்டாயத்தில் இருந்தோம். இப்போ அது எல்லாமே வந்து மாறுது. தேஜஸ் ஏர்கிராஃப்ட்க்கு வந்து எம்ஆர்எஃப் வந்து டயர் சப்ளை பண்றாங்க. டயர்ஸ் வந்து 2 விதமான டயர்ஸ் இருக்கு ஃபார் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட். ஒன்று வந்து பேக் வீல், இன்னொன்று வந்து ஃப்ரண்ட் வீல். பேக் வீல் வந்து நார்மலா அதுக்கான வீல்ஸ் வந்து, அதுக்கான டயர்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் டயர். பட் முக்கியமா வந்து வேண்டியது வந்து ஃப்ரண்ட் வீல். ஃப்ரண்ட் வீல் வந்து பேக் வீலோட சின்ன டயர் அண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தாகணும், லைட்டா இருந்தாகணும். அதாவது அது வந்து ரொம்ப ஜாஸ்தி வெயிட் இருக்கக்கூடாது. ஸோ இது 3 கெப்பாசிட்டி, அதுக்கான கேரக்டர்ஸ் இருந்தாகணும். லைட் வெயிட் ஏன் இருந்தாகணும்? ஏன்னா ஃப்ரண்ட்ல வந்து ஃபைட்டர் நீங்க வந்து இறங்குறது வந்து இப்படிதான் இறங்கும். அப்ப இறங்கும் போதும் என்ன ஆகுனால் அது வந்து வெயிட் இழுக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து சின்னதா இருக்கு. மூணாவது வந்து ஸ்ட்ராங்கா இருந்தே ஆகணும். ஏன்னு சொன்னால் கீழே பிளேன் இறங்கும் போதும் சப்போஸ் அந்த டயரை வந்து ஏதாச்சும் ஒரு காரணத்தினால வெடிச்சாலும் போய் நிக்கிற வரைக்கும் அந்த டயர் வந்து தாங்கணும். ஸோ இந்த 3 கேரக்டர் இருக்கனால ஃப்ரண்ட் வீல் வந்து இன்னும் எம்ஆர்எஃப் தயாரிக்கல. பட் அதுக்கான ரிசர்ச் ஒர்க் போயிட்டு இருக்கு. பட் ஏற்கனவே பேக் வீல் வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ்க்கு டெலிவர் பண்ணியிருக்காங்க, ஏர்ஃபோர்ஸ்க்கு டெலிவர் பண்ணியிருக்காங்க ஃபார் ட்ரையல்கோசரம். அண்ட் இது வந்து ட்ரையல் வந்து லாஸ்ட் கொஞ்ச நாளாவே ஓடிட்டு இருக்கு. எம்ஆர்எஃப் பத்தி நம்ம சொல்லணும்னு சொன்னால், எம்ஆர்எஃப் டயர்ஸ் பத்தி நான் ஜாஸ்தி சொல்ல வேணாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்தியாவில் வந்து ஒன் ஆஃப் தி டாப் பிளேயர்ஸ். பட் அவங்க ஏற்கனவே ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து டயர்ஸ் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு சொன்னால், சேத்தக் ஹெலிகாப்டர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆதி காலத்து பிளெயின், ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 40 வருஷமா அந்த ஒரு ஹெலிகாப்டர் தான் வச்சுட்டு நம்ம ஓட்டிட்டு இருந்தோம். அதுக்கு வந்து 2009 வந்து ஹெலிகாப்டருக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரீசெண்டா துருவான்னு சொல்லிட்டு வந்த ஹெலிகாப்டருக்கும் வந்து 2014 வந்து அதுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 2013 வந்து சுகாய் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட், அதுக்கும் டயர்ஸ் வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எம்ஆர்எஃப்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டால் எஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சின்ன லெவல்ல வந்து ஓரளவுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நீங்க வந்து எடுத்து பாருங்களேன், இப்போ ஏர் இந்தியா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 500 ஏர்கிராஃப்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நம்ம இண்டிகோ வந்து ஏற்கனவே ஒரு 300-350 பிளேனுக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவிலேயே இப்போ இம்மீடியட்டா எடுத்துக்கிட்டாவே ஒரு 1200 பிளேன் இருக்கு. அடுத்த ஒரு 4-5 வருஷத்துல வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000+, 2000க்கு மேல வந்து ஃபிளைட்ஸ் இருக்கும்.
ஏன்னா ஏற்கனவே வந்து ஆகாஷ், நம்ம வந்து ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா ஆரம்பிச்ச ஒரு ஏர்லைன்ஸ் அவங்களுதும் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்பைஸ் ஜெட்டும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. கோ ஏர்ன்றவங்க அவங்களும் ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஸோ ஃப்ளைட்ஸ் வந்து டெஃபினட்டா வந்து பெரிய லெவல்ல வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆகும் போதும் MRF வில் பி த ஃபர்ஸ்ட் கம்பெனி டு என்டர் திஸ் மார்க்கெட். அவங்க இந்த சைட் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் இல்லாத கமர்ஷியல் ஏர்லைன்ஸ், அதாவது நம்ம போயிங், ஏர்பஸ் இதுக்கெல்லாம் கூட டயர்ஸ் மேனுஃபேக்சருக்கான ரிசர்ச் ஒர்க் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸா பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் இவங்க உள்ள வந்தாங்கன்னா இந்த 4 மல்டிநேஷனல் கம்பெனியோட மொனோபொலி காலி ஆகும். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இவங்க வந்து MRF எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும், இந்தியன் கம்பெனிஸ் எப்பயுமே வந்து காஸ்டிங் வந்து கம்மியா இருக்கும். அண்ட் இந்தியன் டயர்ஸ் ஆர் பெட்டர் தென் தி இம்போர்ட்டட் டயர்ஸ். உங்களுக்கு வந்து ரீசெண்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. எனி இம்போர்ட்டட் டயர்ஸ், அது வந்து யூரோப்ல இருந்து வரட்டும் இல்ல சைனால இருந்து வரட்டும், டயர்ஸோட குவாலிட்டி இந்தியன் டயர்ஸ் மாதிரி கிடையாது. அது வந்து ரோட்ல வந்து அடி வாங்கிடுது, சீக்கிரமா அடி வாங்குது. அதாவது யூரோப்பியன் டயர்ஸோ அமெரிக்கன் டயர்ஸோ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மோஸ்டா அது வந்து ரீஃபேப்டு. அதாவது அங்க நம்ம ஊர் மாதிரி கிடையாது. நம்ம ஊர்ல வந்து டயர் தேஞ்சு அது ரீத்ரெடிங் பண்ணி எல்லாம் பண்ணி அதுல பஞ்சர் ஆகி இதுக்கு மேல பஞ்சர் ஒட்ட முடியாத லெவல்ல வந்து நம்ம டயர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல எஸ்பெஷலி யூரோப் ஆகட்டும், யூஎஸ் ஆகட்டும், பை டிஃபால்ட் வருஷத்துக்கோ இல்லை ஒரு டைம் ஃப்ரேம் வச்சிருக்காங்க. அந்த டைம் ஃப்ரேம்ல நீ வண்டி ஓட்டலாட்டினாலும் டயர் மாத்தி ஆகணுன்றது ஒரு கம்பல்ஷன் இருக்கு. அது மாதிரி டயர்ஸ் எல்லாமே வந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. அந்த ஊர் டயர் அந்த ஊர் ரோடுக்கு வந்து நல்லா இருக்கு, நம்ம ரோட்ல வந்தால் அது என்ன ஆகுதுன்றது நான் சொல்ல வேணாம். ஸோ அது மாதிரி இடத்துல இந்தியன் டயர்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஸோ டெஃபினட்டா நம்ம ஊர் கம்பெனி MRF ஆகட்டும் இல்லை மற்ற கம்பெனிஸ் வந்து ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில டயர்ஸ் மேனுஃபேக்சரிங் வந்தால் உலகம் மார்க்கெட்ல நிச்சயமா வந்து டாமினேட் பண்ணுவாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி அண்ட் பெட்டர் டியூரபிலிட்டி. அதாவது இன்னும் நாள் உழைக்கிறோம்ன்றது டெஃபினட்டா வந்து அது அட்வான்டேஜா இருக்கும். ஸோ பார்க்கலாம் MRF வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்றது. MRF வந்து ஏற்கனவே வந்து 1000 crores 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இதுல வந்து பண்றாங்க. எங்க பண்றாங்கன்னா அவங்கள ஏற்கனவே இருக்கிற ஹைதராபாத்ல இருக்கிற மேனுஃபேக்சரிங் சென்டர்ல வந்து இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு 4-5 வருஷத்துல வந்து இது ரியாலிட்டி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. வெளிநாட்டுல இருந்து நம்ம பிளெயின்ஸ், அதாவது ஏர் இண்டியாவோ அண்ட் இண்டிகோ வாங்கின பிளெயின்ஸ் எல்லாம் வரத்துக்கும் இவங்க ரெடி ஆகி லான்ச் பண்றதுக்கும் டைம் கரெக்டா இருக்குன்றத நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து 2014-15 வந்து JK டயர்ஸ் இதே மாதிரி ரிசர்ச் பண்ணாங்க. பட் என்ன ஆச்சுன்றது தெரியாது. பட் MRF இஸ் ஆல்ரெடி தேர் இன் தி மார்க்கெட். 4 கம்பெனியோட இந்தியன் கம்பெனியும் 5வது கம்பெனியா வரதுக்கான வாய்ப்பு இல்லை, நிச்சயமா வரும்ன்றது நம்பலாம். நன்றி, வணக்கம்.